வணக்கம். இன்னைக்கு ஒரு பழமொழி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த கதை சொல்லிட்டே இருக்க சமயத்துல அந்த பழமொழியை நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப கதைக்குள்ள போலாம். ஒரு கிராமம் இருந்துச்சுங்களாம். அந்த கிராமத்துல சந்துருன்னு ஒருத்தர் இருந்தாருங்களாம். சந்துரு சாதாரண ஆள் இல்ல. அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சாம். நிலம், பணம், சொத்து, நகைகள் அத்தனையுமே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஆனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்களாம். ஏதாவது ஒரு பொருள்ல ஆசைப்பட்டுட்டாருன்னா, அந்த பொருள அடைஞ்சே தீருவாருங்களாம். இந்த சந்துரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிசையில ஒருத்தரு ரகுன்னு இருந்தாருங்களாம். அந்த ரகு ரொம்ப ஏழ்மையானவருங்களாம். அவரு பூசணிக்காய் தோட்டம் வச்சு அவர் வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தாருங்களாம். எண்ணிக்கும் இல்லாத அதிசயமா ஒரு பூசணிக்காய் மட்டும் அந்த தோட்டத்துல வளர்ந்துகிட்டே இருந்துச்சாம். ரொம்ப பெருசாயிக்கிட்டே இருந்துச்சாம். ரகுக்கு அந்த பூசணிக்காவ வெளிய எங்கேயா வித்து பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நல்லா வளரட்டும் அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு எண்ணம். இந்த சந்துரு அந்த பக்கமா போற வழியில இந்த பூசணிக்காவ பாத்துட்டாரு. பூசணிக்காய் மேல இவருக்கு ஆசை ஜாஸ்தி வந்துருச்சு. இந்த பூசணிக்காவ நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, ராத்திரியோட ராத்திரியா இந்த சந்துரு அந்த தோட்டத்துக்குள்ள பூந்து, அந்த பூசணிக்காவ கஷ்டப்பட்டு அறுத்து, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்ல வச்சுட்டாருங்களாம். வச்சது மட்டும் இல்லாம என்ன நினைச்சாருன்னா சந்துரு, இந்த பூசணிக்காவ வகை வகையா செஞ்சு சாப்பிடணும்னு நினைச்சாருங்களாம். அடுத்த நாள் காலையில அந்த ரகுன்றவரு தன்னுடைய குடிசையை விட்டு வெளியே வந்தவுடனே முதல் வேலையா பூசணிக்காய் பார்க்கணும்னு ஆசையா போனாருங்களாம். அங்க போனா பூசணிக்காய் இல்லைங்களாம். எங்க போச்சு பூசணிக்கான்னு நினைக்கிற நேரத்துல இந்த சந்துருவுடைய சமையல்காரர் இருக்கிறாரு இல்லையா, அவர் மூலியமா இந்த ரகுக்கு தெரிஞ்சதுங்களாம் பூசணிக்காய் சந்துரு வீட்டுக்கு போயிடுச்சு. சந்துரு இவருக்கு தெரியாம திருடிட்டு போயிட்டாருன்ட்டு. உடனே இந்த ரகுக்கு மனசே ஆறலையாம். இவ்வளோ பெரிய பணக்காரன் என்கிட்ட பணம் கொடுத்து கூட வாங்கியிருக்கலாம், எனக்கு தெரியாம எடுத்துட்டு போயிட்டாரு, இதை சும்மா விடக்குறா சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சந்துருவோட வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தாராம். இவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தர் சந்துரு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களாம். சந்துருக்கு என்ன என்னன்னா, ஐயோ கிராமத்துல அத்தனை பேர் எதிர்க்கும் நமக்கு அசிங்கமா ஆயிடுமே, நம்ம தெரியாம எடுத்துட்டோம்ட்டு நம்ம இதை எப்படி மாத்தலாம்னு ஒரு யோசனையா அவருக்கு.